இது ஒரு அசம்பிள்டு மிக்ஸி ஜார். மிக்ஸி சட்னி அரைச்சி கொடுக்கும்போது திடீர்னு பயங்கர சவுண்டு வந்து சட்னி அரைக்க முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன கோளாறுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் உள்ள பித்தளை புஷ் ஒன்று இருக்கும். அந்த புஷ் வந்து பேச விட்டு கழண்டு வந்துடுச்சு. அதுதான் இதுக்குண்டான காரணம். இது சரி செய்ய முதல்ல மிக்ஸி ஜாரில் உள்ள கீழ் பக்கத்தில் உள்ள பிளாஸ்டிக்கு கப்ளர் ஒன்று இருக்கும். அதை முதல்ல கழட்டிக்கணும். இந்த கப்ளர் கழட்டும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது லெஃப்ட் த்ரெட்டு மறை உள்ளது. நாம் லூஸ் பண்ணோம்னா டைட் ஆகும், டைட் பண்ணோம்னா லூஸ் ஆகும். ஆக நாம் டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகி வந்துடும். இந்த புஷ்ஷு தான் அந்த பித்தளை புஷ்ஷு. அது எப்படி ஃப்ரீயாக லூஸாக ஆடுது பார்த்திங்களா, முன்னையும் பின்னையும் ஷேக் ஆகுது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு பேஸோடு நாம் மாற்ற போகிறோம். இப்போது அந்த பழைய அலுமினிய பேஸை நாம் முதல்ல கப்பில் அது கழட்டணும். அதை கட்டுறதுக்கு இதில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, எஸ்எஸ் ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை முதல்ல நாம் லூஸ் பண்ணி கழட்டினாக்கா பழைய உடைஞ்சு போன அந்த கப்பு மிக்ஸி ஜாரோட பேஸ், பழைய பேஸு கழண்டு வரும். இந்த ஸ்க்ரூ ரொம்ப டைட்டாக இருக்குது, கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் கட்டணும். அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்தாச்சு, தனியாக வந்துடுச்சு. இப்போ அந்த அலுமினிய பேஸை நாம் கழட்டி எடுக்கணும். அது எடுத்தாச்சு, தனியாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே அந்த பழைய ரப்பர் வாஷர் இருக்குது, அந்த வாஷரையும் அவங்க தனியாக கழட்டி எடுக்கணும். இதை எடுத்தாச்சு. இது புது அலுமினிய பேஸ். இந்த பேஸில் புது பித்தளை புஷ்ஷும் அதுக்கு தேவையான ரப்பர் வாஷரும் சேர்ந்தே வந்துடும். அதுக்குள்ளான ஸ்க்ரூவும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது அந்த சில்வர் கப்பையும் புது பேஸையும் சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சு அலைன் பண்ணிக்கணும். அந்த 3 ஸ்க்ரூவும் நேராக வரும்படி நாம் சரி பார்த்துக்கணும். சரி பார்த்துக்கிட்டு அந்த 3 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போது அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக சரியாக செட் ஆகிடுச்சிங்களா, இனி ஸ்க்ரூவை போட வேண்டியது தான்.
இப்போது கப்பும் அந்த அலுமினிய பேஸும் புது பேஸும் செட் ஆகிடுச்சு. அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த 3 ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்க்ரூ நல்லா ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போது அந்த மிக்ஸி பிளேடும் அந்த ஷாஃப்ட்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு அசம்பிளியில் ஒரு ஃபைபர் வாஷர் ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த புது புஷ்ஷில் நாம் அதை சேர்த்துட வேண்டியது தான். இப்போது அந்த புஷ்ஷுக்கு ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஃபைபர் வாஷர் ஒன்று போட்டுட்டு கப்ளர் போட்ட வேண்டியதுதான். இப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கப்ளர் வந்து லெஃப்ட் த்ரெட் உள்ளது. நாம் டைட் பண்ணணும்னு நினச்சோம்னா லெஃப்ட் பக்கம் சுற்றணும், அதாவது ஆப்போசிட் மர இப்படி டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நம்ம ஜார் புதுசு போலயே ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சேனல் புது சேனல், இது ஃபஸ்ட்டு வீடியோ. எங்களை சப்போர்ட் பண்ணுற வகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.